ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து என்னுடைய பர்த்டே, அதனால தான் சரின்னு காலையில் குழந்தைங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார். பாப்பா வந்து நேற்றுக்கே சொல்லிட்டா மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரின்னு மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்புக்கு கொஞ்சமும் பிரியாணிக்கு கொஞ்சமும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு. சரி, அதனால் கொஞ்சமாக தான் வெங்காயம் இருந்துச்சு, அதையுமே தொளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வர சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த வெங்காயத்தை எல்லாமே தொளிச்சு வச்சுட்டு மட்டன் குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை மட்டும் வணக்கறதுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைடு அப்படியே மட்டன் பிரியாணிக்குமே கலந்து வச்சுட்டேங்க. நல்லா ஊறிச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதையுமே கலந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மட்டன் குழம்புக்கு வந்து வணக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நான்வெஜ் கழுவுன தண்ணியுமே கொண்டு போய் நம்ம ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரோஸ் செடி ரொம்ப சூப்பராக வளரும். எப்போ எந்த உரம் ஊற்றுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே செடியோட க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஹேர் போயிருந்துச்சு, அப்படியே மசாலாவுமே ஆறி இருந்துச்சு. கையோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மறுபடியும் வந்து குக்கர் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆயிரும். குக்கர் வந்து மசாலா எல்லாமே அரைச்சி ஊற்றி தாளிச்சும் விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா தோசை ஊற்றி எடுத்துட்டேன். சுட சுட தோசையை சுட்டு கையோட மட்டன் குழம்பு ஊற்றி அப்படியே சுட சுட சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லா பர்த்டேக்கும் நம்ம தான் ஸ்பெஷலாக குக் பண்ணுறோம். நம்ம பர்த்டேக்கும் நம்மளே ஸ்பெஷலாக குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.